ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, பிரண்டை துவையல் தான் பண்ண போகிறேன். பிரண்டை ஒரு கட்டு நான் கடையில் வாங்கியிருக்கேன். இது க்ளீன் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் டைம் பிடிக்கும். அதனால் நான் கொஞ்சமாக க்ளீன் பண்ணுறது காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் ஏற்கனவே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இது மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். பிரண்டை கையில் அரிக்கும். அதனால் நல்லா தாராளமாக எண்ணெய் தடவிக்கோங்க. தேங்காய் எண்ணெய், அப்படி இல்லைன்னா க்ளவுஸ் போட்டுக்கோங்க. பாருங்கள், இதுக்கு ஒரு 2 பீஸ் தேங்காய் எடுத்திருக்கேன். 50 கிராம் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு சின்ன ஆஃப் லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். பிரண்டை க்ளீன் பண்ணுறது காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க கையில். உங்களுக்கு இந்த மாதிரி தடவுறதுக்கு முடியலன்னா க்ளவுஸ் போட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த கணுவாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஓரெல்லாம் கொஞ்சம் நார் மாதிரி வரும், அதை எடுத்துட்டு 2ஆக உடைச்சிங்கன்னா நார் மாதிரி வரும். அப்புறம் நீங்கள் அந்த மேலே இருக்கிற அந்த பச்சைத்தூள் மாதிரி லைட்டாக எடுத்துகிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு சமைக்கலாம். பாருங்கள், பிரண்டை முத்தெல்லாம் எடுக்காதீங்க. முத்தல் பிரண்டை எடுத்திங்கன்னா ரொம்ப நாராக இருக்கும். அது நம்ம துவையல் செய்ய முடியாது, ரொம்ப நாராக வரும். பாருங்கள், இந்த மாதிரி உடச்சா உடையிற மாதிரி எலசான பிரண்டை எடுத்துக்கோங்க. இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ நம்ம செய்யறது பார்க்கலாம். பாருங்கள், இதுவும் நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதுக்கு எண்ணெய் தாராளமாக தேவை. ஏன்னா பிரண்டை நம்ம இந்த எண்ணெயிலே நல்லா வறுக்க போகிறோம். அதனால் ஒரு 50 ml நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். பாருங்கள், கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிரண்டை வறுப்பட்டால் இந்த நாக்கில் நமைச்சல் எடுக்காது சாப்பிடும்போது. பாருங்கள், சூடான உடனே நம்ம உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு நான் ஒயிட் கலர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்து எடுத்தால் கூட ரொம்ப சத்து. பாருங்கள், ஃப்ளேம் நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. நான் 4 வரமிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாகனா இன்னும் எக்ஸ்ட்ரா மிளகா கூட போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. உளுந்து ரொம்ப வறுப்பட வேணாம், நல்லா வறுப்படணும். ஆனால் கலர் சேஞ்ச் ஆகுத மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம தேங்காயெல்லாம் இதிலே போட்டு வறுக்க போகிறோம். அதனால் உளுந்து கொஞ்சம் பாதி வறுக்கும் போதே தேங்காய் போட்டுக்கலாம். பாருங்கள், பெருங்காயம் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இப்போ இதுலேயே நம்ம பாருங்கள் தேங்காய் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது கூட வேகும் போது உளுந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். தேங்காயும் நம்ம நல்லா வறுத்துக்கிறதால இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 1 வாரம் கூட இந்த பிரண்டையை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள், புளி நான் கொஞ்சமாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஈரத்தன்மை போகிறதுக்காக இந்த எண்ணெயிலே போட்டு வறுத்துக்கிறேன். பிரண்டை ரொம்ப ரொம்ப கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. டாக்டர்ஸே நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. கால்சியம் குறைவாக இருக்கிறவங்க பிரண்டையை சாப்பிட சொல்லி. கை கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி, வயிற்று பிரச்சனை இருக்கிறவங்க பிரண்டையை தாராளமாக வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப கால்சியம் ரிச் ஃபுட் இது. பாருங்கள், நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், உளுந்தும் பாருங்கள் கலர் மாறிடுச்சு, ஆனால் கருகாத மாதிரி இருக்குது. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் தனியாக. எண்ணெயை வடித்து எடுத்துக்கோங்க. இதே எண்ணெயில் நம்ம பிரண்டை வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே எடுத்தாச்சு. இந்த எண்ணெயிலே ஃபயர் ஸ்லோவாகவே இருக்கட்டும். நல்லா ஸ்லோவாக குக் ஆகட்டும் பிரண்டையும். பாருங்கள், மீடியமில் வச்சுக்கோங்க. பிரண்டையும் போட்டுக்கிறேன். இதை நல்லா ஸ்லோவாக வதங்கட்டும். நல்லா இந்த கலரே சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க பிரண்டை.
பாருங்கள் நமக்கு வறுபட பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த சாஃப்ட்னஸ் எல்லாம் போயிட்டு கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க பிரண்டை. பாருங்கள் நல்லா கலந்து விட்டு வறுத்துக்கோங்க. ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. நான் இந்த பிரண்டையில் இருக்கிற தண்ணி எல்லாமே வற்றுன மாதிரி நீங்கள் வறுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வாயில் சாப்பிடும்போது நமைச்சல்லாம் எடுக்காது. கண்டிப்பாக நீங்கள் இந்த குழந்தைங்களுக்கு பிரண்டைன்னு சொல்லாமல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தக்காளி சட்னின்னு நினச்சி தான் சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டாக. பாருங்கள் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை வாஷ் பண்ணி போட்டுக்கிறேன். உங்களுக்கு கொத்தமல்லி வேணுனாலும் வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க. நம்ம இதில் உப்பு போடலை. பாருங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே வறுத்து செய்கிறதால நம்ம ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி எடுத்துக்கலாம் பிரண்டை துவையல். பாருங்கள் இன்னும் கொஞ்சமாக இந்த தண்ணியெல்லாம் வற்றுற வரைக்கும் வறுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஆற வச்சுடுங்க. இந்த நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா உளுத்தம்பருப்பு, இதையும் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இது எல்லாமே போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக பண்ணிக்கோங்க. இதில் எண்ணெய்லாம் இருக்கிறதால மிக்சியில் அரைப்படாது. இது ட்ரையாக இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அப்போ தான் இந்த பிரண்டெல்லாம் நல்லா அரைப்படும். நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டுக்கோங்க. இப்போ வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோந்தான் பிரண்டை துவையல். இதை அரைச்சிட்டா பாருங்கள் ஒரு கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா அரைச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ நைஸாக அரைப்பட்டிருக்கு பாருங்கள். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தேங்காயெல்லாம் போட்டு நம்ம அரைக்கிறதால பிரண்டை துவையல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பிரண்டைன்னு சொல்லாமல் கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்தில் பிசைஞ்சு எப்படி வேணாலும் இந்த பிரண்டையை டெய்லி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு 3 நாளாவது நீங்கள் சமைச்சி சாப்பிடுங்க. எந்த மூட்டு வலியும் இருக்காது. கால்சியம் குறைபாடும் போயிடும். பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரண்டை துவையல். இந்த மெத்தடில் நீங்கள் செய்யுங்க. பிரண்டையை மட்டும் நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த இதெல்லாம் இருக்காது. பாருங்கள் விவர்ஸ், இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு ஏர்டைட் பாக்ஸில் நம்ம எப்போ வேணாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள் இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.